ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் ஒன்று. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வெபினார் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எடுக்கிறேன், அந்த சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஷேர் பண்ணுற விஷயத்தை வந்து ஒரு சிலர் வந்து காசுக்கு விற்றுக்கிறாங்க. ஓகே, ஸோ காசுக்கு விற்குதான் அது எப்படி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து இந்த டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் கற்றுக்குறோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஃபீஸ் கொடுத்து இதை கொடுத்து ஜாயின் பண்ணிட்டா, இப்போ இதுலேருந்து நம்மளுடைய கண்டென்ட்டை திருடி வேறு எங்கன்னா விற்றா அதில் காசு சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு 5,000 ஒரு கிளாஸஸ் சேல் பண்ணால் கூட ஒரு 10 பேர்னா 50,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ராங் ரூட்டை டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கிட்டா ரொம்ப நாள் ஆகும், உங்களால் கற்றுக்க முடியாது, இந்த மாதிரி அவங்கள ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் இழுத்துட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் எல்லோரும் புரிஞ்சுங்க. யாரும் அப்படியானா நான் என்னோடய வெபினார் பர்டிகுலர் என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பார்த்துங்க. தயவு செஞ்சு ஷார்ட்கட் ரூட்டு போகாதீங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா ஏமாறாதீங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து முக்கியமான கண்டென்ட் 8 கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறேன் வச்சுங்களேன். இந்த 8 வீடியோ பார்த்தா நீங்கள் கற்றுக்க முடியுமா? அவ்வளோதானே. இந்த 8 வீடியோ பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் வந்துடுமா? அவ்வளோதான். நான் இப்போ 8 வீடியோ வாங்கிட்டு ஒரு இவ்வளோ காசு கொடுத்து விற்றுட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிட்டா? கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 வீடியோ 45 டேஸ் முடிஞ்சிச்சா கிளாஸ்? கண்டிப்பாக கிடையாது. இந்த 8 வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாஸஸில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 5 இல்லை 6 சப்ஜெக்டோ வந்து புக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த புக்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். எல்லா கடையிலும் கிடைக்குமா? அதே ஸ்கூலில் தான் கிடைக்கணும்னு கிடையாது. எல்லா ஸ்கூல்லையும் அதே சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் கிடச்சிது. காரணம் இங்கே என்ன அப்படின்னா, அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்களே, அவங்க மேலே தான் டிபெண்ட் ஆகுறது. என்னென்னா, இப்போ இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி வெபினார் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் உங்கள் கண்டென்ட்டு வேறு யாராவது கொடுத்துட்டாங்க சார் எனக்கு, அதனால தான் அவங்கக்கிட்ட நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு உங்கள் ஃபேஸ் அதில் வந்துச்சு, உங்களுடைய வீடியோ வாய்ஸ் கிடைச்சி அதில் தான் நான் நம்பிட்டேன் சார் நான். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. டவுட்லாம் கேட்டால் தெரியலன்றாங்க. டவுட் கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. எதையாச்சும் ஒன்று சொல்லி விட்றாங்க. ஆனால் சொல்கிறவங்க வாய்ஸு அவர் சார் பிஸியாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியல. என்ன சார் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக சொல்கிறது, வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய நம்பர், நானே தான் பேசுவேன், வேறு யாரும் எனக்கு கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து அது பிஸ்னஸ் பர்பஸாக வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல, புரிஞ்சுங்க. இதுக்கு எனக்கு ஒரு கீழே 10 பேர் அசிஸ்டண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சார் பிஸியாக இருக்காரு அப்புறமா அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 1-to-1 செஷன். எது வந்தாலும் டேரெக்டாக நீங்கள் நான் 2 பேர் தான் இருப்பதில்ல. நான் யாருன்னு சொல்லி நம்பி ஏமாறாதீங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். ஓகே, என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி சொல்லுங்க கேட்டுங்க. இப்போ நீங்கள் கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு டேரெக்டாக என்கிட்ட கேளுங்க. சார் இதில் புரியல, எனக்கு இதில் டவுட்டாக இருக்குது. 1க்கு 10 டைம் கேளுங்க. இப்போ நான் வந்து ஒரு சில டைம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்து சண்டே கால் பண்ணுங்கள், இல்லை மண்டே கால் பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் இந்த டைம் கால் பண்ணுங்கள், பரவாயில்ல. அன்றைக்கி டைம் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்த டைம் கால் பண்ணுங்கள், இல்லை அடுத்த 2 டேஸில் கால் பண்ணுங்கள், 3 டேஸில் கால் பண்ணுங்கள், பிக் பண்ண போகிறேன். ஏன்னா 1-to-1 செஷன் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. இப்போ 10 பேர் 20 பேர் நம்ம சேர்த்துட்டு சார்னு சொல்ல உங்களுக்கு என்ன டவுட்டு கேட்க முடியாமல் அந்த 1 ஹவரில் உங்களால் கேட்க முடியாது. இப்போ ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும் கிளாஸஸ் எடுக்க சொல்ல நீங்கள் வந்து கேட்கலாம், டவுட்டு கேட்கலாம். சார் இந்த இடத்துல புரியல, இந்த இடத்துல எப்படி பண்ணணும், இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றத கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நிறைய கருப்பு ஆடுகள் நிறைய உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் குரூப்ஸ்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 குரூப்ஸ் மேலே இருந்தது. இப்போ எல்லா குரூப்லேயும் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டேன். அவங்க விருப்பப்பட்டால் இருக்கலாம், இல்லைனா வெளியே போயிடலாம். அதாவது நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கூட சொல்கிறேன், நல்லா டேலண்டடாக இருக்கிற பர்சன்ஸ் வெளியே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணாம், உங்களுக்கு அதில் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் வெளியே வந்துடுங்க. நீங்கள் அந்த குரூப்பில் வந்து வெளியே வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி மிச்சம் இருக்கிறவங்களாம் கூட உங்களுடைய சொந்த ஸ்டடியில் போங்க. ஆக்சுவலி நான் குரூப் க்ரியேட் பண்ணதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணலாம், தெரியாதது கேட்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக தான் வந்து குரூப்ஸ் க்ரியேட் பண்ண தவிர இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு நானே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் குரூப்பில் இருக்கீங்க எல்லாமே வெளியே வந்துடுங்க. நான் குரூப்பை டிசேபிள் பண்ணலாம், இருந்தாலும் அது நல்லதாக பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திங்க. இல்லை ஆக்டிவாக இல்லை, நான் இன்னும் அதில் எந்த மெசேஜும் பண்ண மாட்டேன், நான் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வெளியே போயிடலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை வெளியே வந்துடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஒரு சின்ன குட்டி மெசேஜ் சொல்லலாம் தான் அந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாருக்கும் போய் சார் நம்ம பிரைம் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும். ஏன்னா பிரைம் டெலிகிராம் சேனலில் கூட நிறைய பேர் என்னென்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து நம்ம பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அனுப்பிச்சிருந்தேன். இப்போது வியூ இது மாதிரி போதுன்னா இந்த இடத்துல ஏன் போதும் ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து பண்ணணும், இந்த இடத்துல ஏன் போகுது, எவ்வளோ தூரம் போகுது,
எவ்வளோ தூரம் போகுது இந்த பக்கம் ஏன் 46,200 லெவலில் வந்து ஏன் சொன்னேன், என்ன காரணம் அந்த இடத்துல, ஏன் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆனதில்ல, ப்ரைஸ் கீழே ஏன் வரணும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சால் தான் வந்து இதில் என்ட்ரி பண்ண மட்டுமே. ஜஸ்ட் நீங்கள் மேலே போயிடுச்சு அவ்வளோ தூரம் டார்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்றது வேலைக்காக. 1:2 வந்துச்சுன்னா ஏன் 1:2 வந்துச்சு, ஏன் அதுக்காக வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மேலே வர முடியும். ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா இந்த 12,000 இந்த சொன்ன டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறோம், அந்த ப்ரைம் குரூப்பில் சேரத்தே அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணாங்க, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதான் சொல்லி இன்றைக்கும் சொல்கிறேன் சாருங்க, இப்போ வந்து யாரையாச்சும் உங்களுக்கு புதுசாக வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதில்ல, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து எத்தனை மாதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை நாளாக பண்ணுறீங்க, ஒரு வாரம் 10 நாளாக பண்ணுறீங்களா, இல்லை இன்றைக்கி தான் ஒரே வீடியோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா, ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தா மட்டும் ஒருத்தர்கிட்ட அட்டென்ட் பண்ண முடியாது. அவங்கள வந்து தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து புரிய வரும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருக்குது நான் சொல்கிறேன், பழைய ஸ்டூடெண்ட், பழைய நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக லாங் ப்ரோசஸ் 1-to-1 செஷன் தான் இருக்கும். இதில் ஷார்ட்கட் ரூட்லாம் எதுவும் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.